அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு பயிற்சி பலன்கள் 2025 மீனம் மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாருங்க, உங்கள் ராசிக்கு குரு, உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசி அவர் தான் வருவார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி அவர் தான் வருவார். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உபஜய ஸ்தானத்தில் இருக்கார். வர இந்த மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். ரிஷபத்தில் இருக்க குரு மிதுன ராசிக்கு போயிடுவார். என்ன நடக்கும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த குரு வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்பு கொடுப்பாரா, பாதகமான அமைப்பு கொடுப்பாரான்னு பார்க்கலாம். ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 7.5 சனி ஆரம்பித்து இப்போ ஜென்ம சனியில் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு வந்து குரு 4ஆம் இடத்துல இருக்கிறனால இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் உங்களுக்கு, சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு விட 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது, ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு சில விஷயங்களை பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல குரு போகிறனால என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் செலவு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் 7.5 சனியில் கண்டிப்பாக செலவு வைக்கும். ஏற்கனவே மீனராசிக்காரங்க செலவு மேலே செலவு கிட்டத்தட்ட 2-2.5 வருஷமாகவே செலவு மேலே செலவாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ உங்கள் ராசியில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். யாரோ நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும், யாரோ நம்ம கூட யாரோ நம்மளை போட்டு இறுக்கி பிடிச்சி அப்படி அழுத்துற மாதிரியே தோணும். இது நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் சனி வந்து. ஆனால் பெருசாக உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது, சரிங்களா? ஏன்னா ஒரு குருவோட வீட்டில் இருக்கிறனால சனி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருப்பார். அப்படியே பிரச்சனை இருக்கும், அதை கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக சமாளித்து வெளியே வர முடியும். மன அழுத்தம்லாம் கண்டிப்பாக இருக்குங்க, அதை பார்த்துக்குங்க. ஆனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க குரு வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கொடுக்குன்னே சொல்லலாம், சரிங்களா? புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. அவசரப்பட்டு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், கவனமாக இருக்கணும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்த்துருவாரு. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்துருவாரு. உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்துருவாரு. அப்போ விரயங்களும் உங்களுக்கு இருக்கும் இந்த டைமில். இப்போ 4ஆம் இடத்துல இருக்க குரு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் கொடுத்தாலும், வாகனம் வாங்குறது, இதெல்லாமே ஒரு பக்கம் கொடுத்தாலும், உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, சரிங்களா? 8ஆம் இடங்கிறது விபரீத ராஜயோகம், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி விஷயத்தையும் குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார், சரிங்களா? 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். உடம்புல வயிற்றுல சின்னதாக சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு சில பேரில் சொல்லுவாங்க ஹெர்னியா ப்ராப்ளம், அப்பண்டிக்ஸ் பிரச்சனை எல்லாம் இருக்குது, உடனடியாக சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு நேரம் தான் உங்களுக்கு. அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் தான். இந்த 7.5 சனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான சில ஆப்ரேஷன் பண்ணுறது, மருத்துவ செலவுலாம் வரும். அது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து குரு பயிற்சி வந்து 8ஆம் இடத்தை குரு 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறனால இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு சில சாதகமான அமைப்பு கொடுத்துருங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது, அறுவை சிகிச்சை செய்கிறது, இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு, சரிங்களா? அப்படியே கெட்டதோடு உங்களுக்கு அப்படியே கெட்டது அப்படியே போயிடும். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும், முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, இடத்த மாற்றலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் பண்ணால் நல்லா இருக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு நேரம் தான் இந்த நேரம், சரிங்களா? இடமாற்றம் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உங்கள் ராசி 10ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு, தொழில் நல்லா போகும், சரிங்களா? ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அளவாக முதலீடு போட்டிங்கன்னா அது பாட்டு ஸ்மூத்தாக நீட்டாக போயிட்டே இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்க குழம்பிட்டு இருக்கீங்க, மீனராசிக்காரங்க ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கீங்க, அவசரப்பட்டு பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம், சரிங்களா? வேற நல்ல விஷயத்துக்காக முதலீடு போடுங்க. இப்போ 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, வெளிநாடு வந்து போறதுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஒரு வீடு வாங்குறதுக்காக, நிலம் வாங்குறதுக்காக, சொத்து வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இதெல்லாமே சுப முதலீடு தான். முக்கியமாக சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணலாம். ஜென்ம சனி 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாம். நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள் 7.5 சனியில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 7.5 சனியில் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். 7.5 சனியில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. புத்திர பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பயப்படவே வேண்டாம், சரிங்களா? வெளிநாடு போகலாம். ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இடமாற்றம், ஒரு வீடை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஏரியா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக வீடு மாற்றலாம், நீங்கள் ஏரியாவை மாற்றலாம். ஆனால் வேலையை மாற்றிடாதீங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க கவனமாக இருங்க. ஏன்னா அங்கே நிறையா இப்போ போகிற இடமும் வந்து அதிகமாக உங்களுக்கு மன உளைச்சல் வரும். ஏன்னா இருக்கிற இடமே கொஞ்சம் சரியில்லைங்க சார், நான் வேறு இடம் வேலை மாற்றலான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு மன உளைச்சல் வருங்க. இருக்கிற வேலையே பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணும், சரிங்களா? நம்ம இருந்த இடமே நல்லா இருக்கும், இருந்த இடமே பரவாயில்லன்னு உங்களுக்கு தோன்ற மாதிரிலாம் இந்த சனி உங்களுக்கு வேலை செய்யும். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது.
புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா அப்படியே போயிடும். வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வந்தால் கூட அது உங்களால் ஈஸியாக நிச்சயமாக உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? இது இருந்தாலே போதும். கண்டிப்பாக அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கை அப்படியே கொண்டு போயிடுவீங்க. அப்படியே தேவையான அளவு கண்டிப்பாக பணம் வருங்க. சரிங்களா? ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தேவையான அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்துடும். சரிங்களா? பயப்பட வேண்டாம். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சில அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களாக தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி மூலமாக இப்போ ராசியில் இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ராசியில் இருக்க சனி ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், மனக்குழப்பத்தை கொடுக்கும், மன போராட்டத்தை கொடுக்கும். இதுவான்னு அப்படி நீங்களே போட்டு குழப்பிக்கிற மாதிரி வரும். அதனால் மீன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 10 தடவை 20 தடவைக்கு யோசிச்சு முடிவு எடுக்கிறதுல தப்பே கிடையாது. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வண்டி வீடு வாகனம், முன்னாடி சொன்ன மாதிரி வண்டி வீடு வாகனம் வாங்குறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் வராது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, வீடு இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறதுக்காக செலவு பண்ணுறது, வாகனம் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறது, இது எல்லாமே ஏற்ற ஒரு குரு பயிற்சி தான். இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இதெல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுலலாம் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்குங்க, யாரையும் நம்பாதீங்க. ஒரு சில பேர்களோட அறிமுகங்களாக கிடைக்கும். அவங்களாலே ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கவங்கள கேர்ஃபுல்லாக இருங்க. மன அழுத்தம் வரும். சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சில பேர் நண்பர்கள் மாதிரி பழகுற மாதிரி வந்து உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் பண விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே வேறு எந்த பெரிய பிரச்சனையும் மீனராசிக்காரங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவான பலன், அதாவது ராசி பலன் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ராசிக்கு வந்து தான் நம்ம குருவை வச்சு நம்ம பார்த்தோம். நம்ம லக்னம்ங்கிறது வேற. சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ராசி பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசாபுத்தி, நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் 80லேருந்து 85%. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியாக பேசும். இந்த குரு பயிற்சி பற்றி நம்ம நடக்கக்கூடிய வர இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்து 100% கிடையாது. சரிங்களா? 100% கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாது. அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கா, அதை வச்சு தான் பலன்கள் மாறுபடும். சரிங்களா? நல்ல தசாபுத்தி நடந்தால் லைஃப் அப்படியே நல்லா இருக்கும். கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ குரு பயிற்சியும் நல்லா ஒரு சில பேத்துக்கெல்லாம் குரு பயிற்சியும் நல்லா இருக்கும், ஜாதகமும் நல்லா இருக்கும். அப்போ அவங்களுக்கு 100% நல்லா இருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அவங்க தான் முழுமையான ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைஞ்சே தீருவாங்க. இப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது? இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியில் நடந்துச்சுன்னா அந்த டைமில் தான் அங்கே நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கடன் வரும், போட்டி பொறாமல் வரும், வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்து சந்திக்கிறது, இந்த அறுவை சிகிச்சை செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6, 8 தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஒரு 15லேருந்து 20% தான் வேலை செய்யும். அப்போ உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதில் மாற்றமே கிடையாது. பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஏன்னா குருங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். பெரிய பெரிய பாருங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க ஜாதகம்லாம் பாருங்க, அவங்க ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருக்கும். குரு சுக்கிரன் நல்லா இருந்தால் தான், ஏன்னா குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம், தங்கத்தை கொடுக்குற கிரகமே குரு தான், பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகமே குரு தான், கோடிகளுக்கெல்லாம் அதிபதி குரு தான், லட்சங்களுக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும். குரு கெடக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, கெட்டுப்போ சனி ராகுவோட எல்லாம் போய் சேர்ந்து குரு கெடக்கூடாது, கெட்டே போகக்கூடாது. பிறப்பு ஜாதகத்தில் குரு வந்து நல்ல அமைப்பில் இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப், ஒரு பணக்கார வாழ்க்கையை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ குருங்கிறது ரொம்ப முக்கியமான பிளானட். சரிங்களா? குரு வந்து ஒரு சுபகிரகம், இயற்கை சுபகிரகம், பூமியை விட பெரிய கிரகம், நம்பர் 1 சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம் சொல்லலாம். குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்த அப்படியே தோஷத்தில் நிவர்த்தி பண்ணிடும். இப்போ நம்ம குரு 5, 7, 9ஆம் பார்வையாக குரு நம்ம பார்க்குதுன்னு பார்த்தோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இப்போ ஒரு சில பேர் குரு தசையே நடக்கலாம், குரு திசையை நடக்கலாம், குரு புத்தி நடக்கலாம். 5, 7, 9ஆம் பார்வை எந்த இடத்த பார்க்குதோ அதுக்குண்டான பலனை, நல்ல பலனை குரு வாங்கி கொடுத்துருவார். ஆனால் குரு வந்து 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தியை அவங்களுக்கு நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை நல்லா இருக்காது, ரிஷப லக்னக்காரங்களுக்கும் குரு திசை நல்லா இருக்காது. இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, குரு எங்கே இருக்காருன்னு பாருங்க, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காருன்னு பாருங்க, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்,
இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.